நம்ம இது வரைக்கும் ஜிஷ் ஃபோர்ஸ்டலன், அதாவது தன்னை தானே எப்படி அறிமுகம் செய்து கொள்வது, அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சின்ன உதாரணத்தோடு அதை பார்க்கலாம். இப்போ ஒரு கிளிப் போடுறேன். இந்த கிளிப்பில் எப்படி வந்து அவங்க இன்னொருத்தரை நீ யார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு கவனிப்போம். Wer bist du? Wieso? Wer bist du? Mikkel. Ich wohne hier. Ulrich. Und ich wohne hier. இப்போ இதில் முதல்ல வெளியில் நிற்கிற பையன் என்ன கேட்டார், வேர் பிஸ் டூ அப்படின்னு கேட்குறாரு. அந்த கதவை திறந்த பையன் வேர் பிஸ் டூ, நீ யார், நீ தான் கதவை திறந்த, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த பையன் தன்னுடைய பேரை சொல்லிவிட்டு இஷ் ஓன ஹியர் அப்படின்னு சொன்னாரா. ஓனன்னா என்ன அர்த்தம், வசிக்கிறேன். இஷ் ஓன இன் பாண்டிச்சேரி அப்படின்னு பார்த்தோமா, அதுமாரி இஷ் ஓன ஹியர் அப்படின்னு சொல்கிறார். அந்த கதவை திறந்த பையன் இஷ் ஓன ஹியர் அவரோட பேரை சொல்லிவிட்டு உண்டு இஷ் ஓன ஹியர், நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ இன்னொரு கிளிப்பு பார்ப்போம். Wer bist du? Wo sind meine Eltern? இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் வேர் பிஸ் டூ அப்படின்னு கேட்குறாங்க. நீ யார், வேர் பிஸ் டூ அப்படின்னா நீ யார். அந்த பையன் என்ன கேட்குறான், ஓ சிண்ட் மைன எல்டன். ஓ அப்படின்னா எங்கே, எல்டன் மைன எல்டன் அப்படின்னா என்னுடைய பெற்றோர்கள், பேரண்ட்ஸ். ஓசிண்டு மைன எல்டன், என்னுடைய பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக யூடியூப்பில் நேட்டிவ் கான்வர்சேஷன்லாம் பாருங்கள். கவனிக்க கவனிக்க ஜெர்மன் ரொம்ப ஈஸியாக வந்துடும். டாய்ஷ் இஸ் சேர் ஐன்ஃபா. இது வரைக்கும் 3 கிளாஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை 4வது வீடியோவில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். Auf Wiedersehen.